டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். வஞ்சரம் தவா ஃப்ரை. உங்களுக்கு வஞ்சரம் ஃபிஷ் வந்து எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா கிலோ வந்து இப்ப கோயம்புத்தூர்ல 2500 rupees per kg. ரொம்பவுமே விலை ஜாஸ்தி. போட்டால் இஎம்ஐ கட்டி தான் சாப்பிடணும் போல. பட் ஆனா வந்துட்டு நம்ம பீஸ் வாங்கி சாப்பிட்றோம்னா நீங்க வந்து எல்லா கடையிலும் பீசஸ் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. மஸ்ட் இந்த வஞ்சரம் வந்து ஃப்ரீயா இருக்குன்னா ஃபங்க்ஷன் டைம் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி தான் நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ண போறோம். நார்மல் ஃப்ரைக்கும் தவா ஃப்ரைக்கும் என்ன டிஃபரெண்ட்னா ஃபுல்லா நீங்க ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். இப்ப கிளீன் பண்றதை வந்து பாருங்க. ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி தவா ஃப்ரை வந்து பண்றதுங்கிறது நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கான ஃபுல் டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கண்ணுக்குள்ள போலாம். மற்ற மீனை கம்பேர் பண்ணோம்னா ஏன் வஞ்சர் வந்து இவ்வளோ ப்ரைஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதோட டேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். அதில் வந்து நிறைய வந்து மெடிசன் உங்களுக்கு வந்து இதில் வருது. அதனால தான் அது. மூணாவது வந்து உங்களுக்கு வந்து போன் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாக போன்லெஸ்ஸாக தான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா தவா ஃப்ரைல வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க மட்டும் யார் வேணா சாப்பிடலாம். மசால் போடுறது மட்டும் கொஞ்சம் மைல்டா போட்டு தவால ஃப்ரை பண்ணா மட்டும்தான் பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். இந்த வீடியோ யாரும் ஸ்வைப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் தோட்டம் சீரிஸ் எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் நான் கண்டிப்பா போட ட்ரை பண்றேன். ஸ்லைசஸ் வந்து நம்ம எப்படி போட சொல்லிருக்கோம்னா கொஞ்சம் வந்து பெருசா இல்லாம மிடிலாம இல்லாம ஆவரேஜா நம்ம ஸ்லைஸ் போட சொல்லியிருக்கோம். அப்பதான் தவா ஃப்ரைக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லைஸா போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு ஒரு வந்து ரொம்ப முருகலா போயிடும். நம்ம போடுறது தவா ஃப்ரை கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து 10 to 15 நிமிஷம் ஒரு மீன் டைம் எடுத்தாலும் ரெண்டு பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes வேக வச்சோம்னா சூப்பரா தவா ஃப்ரை வந்து பர்ஃபெக்டா வரும். ஸ்லைஸ் போடுறது மட்டும் எப்படி பாருங்க, ஈவன் பிரெத்தா தான் நான் போட சொல்லியிருக்கேன். பாருங்க, கிராஸ் பண்ணி தான் போட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் ஸ்லைஸ் போடுது. மறக்காம கைஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளவுதான் நண்பா. ஜஸ்ட் நம்ம எம்எஸ்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வஞ்சரம் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்க டைம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சாப்பிடணும். இப்போ என்ன கேஜி தான் 2500. நீங்க வந்து அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா இப்போ பீசஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ½ kg வாங்கினா 1200, 1250, 1500 ½ kg வரும். நீங்க வாங்க அது வாங்கி சாப்பிடுங்க. ½ kgங்கிறது வந்து நீங்க தாராளமா பெரிய ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை சாப்பிடலாம். ரொம்பவே இருக்கு, மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதோட டேஸ்ட் மற்ற மீனை கம்பேர் பண்ணீங்கன்னா தனியா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். ஸ்லைசஸ் வந்து முடிய போகுது. இதுக்கு எப்படி மசால் மைல்டா போடுறது நான் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம எல்லா மீனுக்கு போகிற அதே எம்எஸ்டி மசாலா தான் நான் போட போகிறேன். பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா திக்கா மசாலா போட போகிறோம். டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்து மசாலா வந்து தவாக் போடுறதுக்குன்னு ஒரு மசாலா இருக்குது. ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சு ஊற்றிக்கங்க, வேற எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு எக்கு மட்டும் உடச்சு ஊற்றிட்டு நம்மளோட எம்எஸ்டி மசாலா அதில் பட்டா கிராமு இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. அது ஆல்ரெடி எல்லா ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேவைப்பட்டா டிஎம் பண்ணுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். மசாலா உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுறேன் வீட்டுக்கு. போட்டு நல்லா உப்பெல்லாம் போட்டு நல்லா கெட்டி பண்ணிட்டீங்கன்னா மசாலா கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா மசாலா எடுத்து தேய்க்கணும். மீன் மேலே மைல்டா தேய்க்கணும். அதாவது நீங்க வந்து மற்ற மீனுக்கு போற மாதிரி பல்கா போடக்கூடாது, மைல்டா தேய்க்கணும். மைல்டா வந்து எல்லா மீனுக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா தேய்ச்சதுக்கு அப்புறம் செகண்ட் கோட் மறுபடியும் அதே மாதிரி தேய்ங்க. அதே மெதுவாக கை வச்சு இந்த மாதிரி செகண்ட் கோட் தேய்ச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஊற வைக்கவும் கூடாது. அப்பவே நீங்க வந்து 5 to 10 minutes வந்துட்டு நீங்க டேரக்டா தவா வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுதான் மைல்டு மசால். இது வந்து நீங்க வந்து மேக்னேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. டேரக்டா இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு நீட்டா வந்து கொஞ்சம் ஆயில் போடுங்க. கோகனட் ஆயில் பிளஸ் வந்து ஆலிவ் ஆயில் நார்மலா 2 மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா பயங்கர டேஸ்டா வரும். கோகனட் ஆயில பண்ணாலும் டேஸ்டா வரும், இல்ல நார்மல் நல்லெண்ணெய் டேஸ்டா வரும். அது உங்களோட டேஸ்டா. நான் எப்பவுமே கோகனட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். ஏன்னா டேஸ்ட் உங்களுக்கு தூக்க கிடைக்கும். பாருங்க, அவ்வளவுதான். நல்லா தவா காஞ்ச உடனே வச்சிருங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் சைடு வேகிறதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷமும் பின்னாடி வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாலே சூப்பரான ஒரு வஞ்சரம் ஃபிஷ் தவா ஃப்ரை ரெடி. இதை நீங்க மறக்காம ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர்ல இப்போ ஜம்முன்னு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் புரிஞ்சு நிற்கும். நீங்க வந்து ரொம்ப போட்டு டக்குன்னு பீஸை திருப்பிட்டே இருக்கக்கூடாது, பீஸ் உடஞ்சி போயிடும். கரெக்டா வந்துட்டு ஒரு 4 டைம் நீங்க திருப்பி போட்டாலும் கரெக்டா திருப்பி போட்டீங்கன்னா பர்ஃபெக்டா பீஸ் உடையாம உங்களுக்கு வந்துடும். உடஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபுல்லா வந்து நீங்க வந்து வறுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க எடுத்து இப்படி பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்குங்க. மறக்காம இந்த ரெசிபியை ஃபேமிலியோட மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. டூ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான டேஸ்டியான ஃபிஷ் வேற லெவலில் நம்ம செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பெஸ்டா பார்ப்போம் நண்பா.